அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பை நாசர் சையத் குக்கிங்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிவப்பரிசி புட்டு. முழுக்க முழுக்க பாலில் செய்கிற சிவப்பரிசி புட்டு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான டிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவப்பரிசி புட்டுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம். சிவப்பரிசி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பால், நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், 3 ஏலக்காய். நம்ம இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் சிவப்பரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தால் 2 கிளாஸ் பால் ஊற்றணும். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதால 4 கிளாஸ் பால் வச்சுருக்கேன். நம்ம முழுக்க முழுக்க பால்லையே செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப டேஸ்டாகவும் ஹெல்த்தியான டிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். குக்கரில் சிவப்பரிசி எல்லாம் போட்டுடுங்கப்பா. போட்டுட்டு நம்ம எடுத்துருக்கிற பால் ஊற்ற போகிறோம். 4 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன்ல, அந்த சிவப்பரிசியில் ஊற்றிடுங்க. கரெக்டாக இருங்க மெஷர்மெண்ட்டு. பால் வச்சு செய்கிறதால நல்லா டேஸ்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் கொதிச்சப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 to 6 விசில் வரட்டும். நல்லா வெந்துடும்ப்பா. மூடி போட்டு மூடலாம். இப்போது இந்த குக்கர்லேயே ஒரு 3 ஏலக்காய் போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் பால் கொதிச்சப்புறம் மூடி போட்டு விசில் விடுங்க. விசில் வந்துட்டுருக்குப்பா. 5 6 விசில் வரட்டும். இங்கே பாருங்கள், மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஒன்று பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுலில் அரிசியை சிவப்பரிசியை போட்டுட்டு எவ்வளோ நாட்டு சர்க்கரை வேணுமோ போட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் துருவலை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஹெல்த்தியான டிஷ்ஷு, நல்ல டேஸ்டாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலில் செஞ்சு கொடுங்க. காலை ஸ்கூல் போகும்போது ஊற வச்சிடுங்க. ஈவினிங் வரத்துக்குள்ளே செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி ஒரு வாட்டி பால் வச்சு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.